ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி வந்து ஆட்டு ஈரல் வறுவல். இதில் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். ஹீமோக்ளோபின் இல்லாதவங்கன்னா வந்து இதை வாரத்துக்கு 2 முறை சேர்த்துக்கிட்டா வந்து ஹீமோக்ளோபின் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். சின்ன குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 வத்தலை வந்து கிள்ளி போட்டுருங்க. இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற டைமில் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பையும் போட்டு நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுன்னு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம டக்குன்னு வந்து அடிப்பிடிச்சிடும். ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 250 கிராம் அளவுக்கு ஆட்டு ஈரலை வந்து நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த ஆட்டு ஈரல் வந்து கன்சீவாக இருக்கீங்கன்னா வந்து இதை வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கோங்க. ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். உடம்புக்கும் நல்ல தெம்பாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலானா ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஈரலை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு தரனால வந்து நான் அளவாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா ஒட்டி வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 1 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நம்மளுக்கு அதுலேயே வந்து நல்லா வெந்து வந்துடும். அதிகமாக தண்ணி ஊற்றினீங்கன்னா வந்து நல்லா இருக்காது. 1 1/2 டம்ளர் அந்த தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் சிம்மில் மூடி போட்டு வச்சுருங்க. உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் மட்டும் தண்ணி இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆயிரும். 2 நிமிஷம் கழிச்சிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரை போட்டு நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்படியே நம்மளுக்கு வறுவல் மாதிரி சூப்பராக ரெடி ஆயிரும். ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து இதை வந்து சுடு சாதத்தில் கொஞ்சோண்டு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான ஆட்டு ஈரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நாங்கள் சுடு சாதத்தில் பிரட்டி சாப்பிடுவோம். ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்குனா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கன்னா கண்டிப்பாக இதை வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.